ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை மாவிளக்கு போடுவோம். பார்க்கலாமா? 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு ஒரு நிழல் உணர்த்தமாக துணியில் உணர்த்தி எடுத்துக்கோங்க. இந்த ஊர்ன அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம். அதாவது கைகளில் பிடிச்சா லைட்டாக அந்த ஈரப்பதத்தோட அரிசி ஒட்டணும். இதான் அதுக்கான பதம். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வெல்லம், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம், 1 கப்பு பச்சரிசினா 1/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து ஒரு ட்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்ல கைகளால் நம்ம உள்ளங்கை சூடுபட்டு வெல்லம் உருக்கி நல்லா உருண்டை பிடிக்க வரும். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தால் லேசாக பால் தெளிச்சிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி நடுவில் நெய் ஊற்றுறதுக்காக எலுமிச்சம்பழத்தால் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும். அப்படி இல்லைனா கைகளால் அழுத்தம் கொடுத்து அந்த நடு பகுதிகளில் நெய் விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் விளக்கேற்ற வேண்டியதான். அருமையான மாவிளக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக ஆடி வெள்ளி தை வெள்ளியில் கம்பல்சரியாக மாவிளக்கு போடுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சூப்பராக ஈஸியாக வரும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. பை. டேக் கேர்.